உங்களோட லைஃப்பில் நீங்கள் யார்கிட்டயாவது வந்து க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில உறவுகளோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களோ கூட, "நீ வந்து அளவோட பார்த்து பழகு" அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்குது இந்த ஒரு விஷயம், இல்லை நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்றது மாதிரி மட்டும்தான் வந்து நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து தெரியாது. பட் கொஞ்ச நாள் வந்து ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து தெரிய வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக யார்கிட்ட க்ளோஸாக இருந்தீங்களோ அவங்களாலேயே வந்து நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. அப்போவே சொன்னாங்களே, நம்ம புத்திக்கு வந்து எட்டவே இல்லையே, பட் இப்போ வந்து நம்ம பட்டுட்டோமே அப்படின்ற ஒரு வலியும் வேதனையும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேரோட கேரக்டரை பார்த்துட்டு அவங்கள வந்து நம்ம திருத்தணும்னு நினைப்போம். அப்படி வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து முட்டாள்தனம் தான். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை மட்டுமே வந்து திருத்திக்க பார்க்கணுமே தவிர, மற்றவங்கள திருத்தணும் அப்படின்ற ஒரு முடிவில் என்றைக்குமே வந்து தயவு செஞ்சு இறங்காதீங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தோற்று தான் போயிடுவீங்க. ஒரு விஷயம் நம்மளால் முடியும் அப்படின்னா அதுக்காக எந்த அளவுக்குனாலும் நம்ம முயற்சி எடுக்கலாம், தப்பே கிடையாது. பட் நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வீணாக போய் இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து காயப்படுவோம், கஷ்டப்படுத்துவோம். அது வந்து எந்த விதத்துலனாலும் இருக்கலாம். நம்மளுக்கான சுச்சுவேஷன் அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். லைஃப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து இருப்போமா அப்படின்னு. பட் அந்த நிலமையிலையும் வந்து நம்ம கூட வந்து யார் நிரந்தரமாக இருக்காங்க, இல்லை அந்த டைமில் வந்து நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத கெஸ் பண்ணி தான் அவங்க தான் உங்களுக்கு உண்மையான உறவு அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்ந்துட்டு போயிடணும் இருக்கிற வரைக்கும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்காகன்னு நம்ம லைஃப்பில் வந்து எதையுமே வந்து தியாகம் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளோட தன்மானத்தை கூட தியாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியேப்பட்ட உறவு வந்து நமக்கு தேவையா? நம்ம தன்மானத்தை விட உங்களுக்கு உறவு முக்கியமா அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஒரு தப்பான முடிவை என்றைக்குமே வந்து எடுக்க மாட்டீங்க. நம்மளை குறை சொல்கிறவங்க கிட்ட என்றைக்குமே பார்த்திங்கன்னா, நம்ம கோவப்படக்கூடாது. நமக்குள்ளே என்ன தப்பு இருக்குது அப்படின்றத திருத்திக்கணும். ஒருவேளை நம்மளை தப்பே இல்லாமல் குறை சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியேப்பட்ட உறவுகளும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையில்லைன்ற ஒதுக்கிடுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சுயநலமாகவே வந்து வாழ பழகிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, நலமாக வாழ்கிறவங்க தான் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா, என்ன தான் வந்து மனசில் கவலை இருந்தாலும், மற்றவங்கள பற்றின எண்ணம் இருந்தாலும் அதை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அது எல்லாமே வந்து எப்போ பார்த்தாலும் திங்க் பண்ணி அதுபடி வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் நம்மளில் வந்து பல பேர் எப்படி இருக்கோம் அப்படின்னா, மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக, மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்து நம்ம லைஃப்பில் நம்மளோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் வந்து அதிக அளவில் தொலைக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு சுயநலமாக முழுக்க இருக்க தெரியாது, யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாது. ஸோ மற்றவங்க நம்மளால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட கஷ்டத்தை நம்மளே வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை நம்மளுக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து நம்ம இன்னமும் இப்படியே வந்து இருந்துகிட்ருக்கோம். இதுவே வந்து சுயநலமானவங்க பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து முழுக்க யார் எப்படி போனால் என்ன, யார் என்ன கஷ்டப்பட்டா என்ன, நம்மளோட லைஃப் தேவை, நம்மளோட சந்தோஷம் தேவை அப்படின்னு நினச்சி வாழ்வாங்க. இது மாதிரி சுயநலமாக வாழ்கிறவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்காக மற்றவங்க மேலே இறக்க குணமும், மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே வந்து நினைக்கிற உங்களை நான் எதுக்காகவும் வந்து சுயநலமாக மாற சொல்லலை. பட் சுயநலமாக உங்களுக்காக ஒரு சில விஷயத்துலையாவது வந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சில சந்தோஷங்களாவது வந்து மிஞ்சும். அதே சமயம் உங்களுக்காக நீங்கள் சுயநலமாக கொஞ்சம் மாறிக்கிறது வந்து தப்பே கிடையாது. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் சேஃபாக இருக்கலாம். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.